பிரியமானவர்களே, இன்று முதல் நாம் ஆதியாம புத்தகத்தை சிந்திக்க துவங்குகிறோம். முதலாவது அதற்கான சில முகவுரை குறிப்புகளை அறிந்து கொள்வோம். வேத புத்தகத்திலே மிக முக்கியமான 2 புத்தகங்களுள் ஒன்று ஆதியாமம். வேத புத்தகத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான 2 புத்தகங்கள் என்றால் பழைய ஏற்பாட்டை ஆரம்பித்து வைக்கும் ஆதியாகமமும் புதிய ஏற்பாட்டை துவங்கி வைக்கும் மத்தேயு புத்தகமும் ஆகும். நாம் ஆதியாம புத்தகத்தை விரிவாக கற்றுக்கொள்ளும் முன்னதாக நீங்கள் ஆதியாம புத்தகத்தை முழுமையாக வாசித்துவிட்டால் சிறந்தது என்று கூற விரும்புகிறேன். ஒரே நாளிலேயே நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வாசித்தாலும் மிகவும் சிறந்தது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் 1 அல்லது 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாவது அதை நீங்கள் வாசித்து முடிக்க வேண்டும். அடுத்ததாக ஆதியாம புத்தகத்தை மேலோட்டமாக அதில் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். முழு வேத புத்தகத்திற்குமே அடிப்படையான அநேக கருத்துக்கள் ஆதியாம புத்தகத்திலே இருப்பதனாலே மிக கவனமாக இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஆரம்பம் முதல் தொடர்ந்து படிக்கப் போவதனாலே நீங்கள் அநேகரை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். முதல் முறையாக என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த ஆதியாமத்திலே நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிப்பு, மனிதன், மனுஷி, பாவம், ஓய்வு நாள், திருமணம், குடும்பம், வேலை, நாகரிகம், கலாச்சாரம், கொலை, பழி, வெவ்வேறு ஜாதிகள், மொழிகள், மீட்பு மற்றும் பட்டணங்கள் இவற்றை நாம் பார்க்கலாம். சில குறிப்பிட்ட வார்த்தைகளை அடிக்கடி இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக வம்ச வரலாறு என்ற வார்த்தை. ஏனென்றால் ஆதியாமத்திலே அநேக குடும்பங்களின் சரித்திரம் சந்ததி சந்ததியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமானது. ஏனென்றால் நாமும் இப்படி ஆரம்பித்த மனித குடும்பத்தின் தொடர்ச்சியிலே தான் வந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சிறப்பான மனிதர்களை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். சிலர் ஆதியாம புத்தகத்தை வாழ்க்கை வரலாறுகள் என்று சொல்கிறார்கள். அங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம், ஈசாக்கை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம், பார்வோனை பார்க்கிறோம், யாக்கோபுடைய 11 குமாரர்களையும் யோசேப்பையும் பார்க்கிறோம். அதோடு கூட தேவன் தொடர்ந்து ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறதையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவர்களோடு இணைந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லோத்து, அபிமெலேக்கு, போத்திபார், பானபாத்திரக்காரன், பார்வோன் இவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்திலே உடன்படிக்கையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி பிதாக்களுக்கு தேவன் காட்சி கொடுத்ததை குறித்தும், குறிப்பாக ஆபிரகாமை தேவன் சந்தித்து பேசுவதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். பலிபீடம் இந்த புத்தகத்திலே முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, குடும்பத்திலே பொறாமை உணர்வு வருவதை பார்க்கிறோம். வேறு எந்த இடத்திலேயும் கூறப்படாத அளவு எகிப்தை குறித்து நாம் இந்த புத்தகத்திலே அறிந்து கொள்கிறோம். பாவத்திற்கான நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பாவத்திற்கான மீட்பை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த புத்தகத்தின் முழுமையான காரியங்களை அறிந்து கொண்டு பின்னர் நாம் பகுதி பகுதியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேத புத்தகத்தை நாம் 2 விதமாக கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, டெலஸ்கோப்பை வைத்து பார்ப்பது போல நாம் பார்க்கலாம். அதாவது தூரத்திலே உள்ள காரியங்களை மொத்தமாக நாம் பார்ப்பது. அடுத்தது மைக்ராஸ்கோபிக் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு பகுதியாக மிக ஆழமாக தெளிவாக நாம் பார்க்க கற்றுக்கொள்வது. முதலாவது, தூரத்தில் உள்ளதை நாம் முழுமையாக பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, பகுதி பகுதியாக நாம் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த சிறப்பு பெற்ற போதகரான ராபின்சன் என்பவர்கள் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார்கள். கவனியுங்கள். புத்தகங்களின் காலங்களிலே நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகமாக அச்சகத்திலிருந்து அது நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாருமே அநேக செய்முறை புத்தகங்களையும் பாட புத்தகங்களையும் கட்டுரைகளையும் தியான புத்தகங்களையும் குறை சொல்லி எழுதும் புத்தகங்களையும் வேதத்தை குறித்த புத்தகங்களையும் சுவிசேஷங்களை குறித்த புத்தகங்களையும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இவற்றை வாசிக்க நாம் கொடுக்கும் நேரங்களிலே எத்தனை சதவீதத்தை நேரடியாக சுவிசேஷத்தை வாசிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம்? யாராவது ஒருவர் குறிப்பிட்டு எதையாவது குறித்து எழுதியிருந்தால் அதை மட்டுமே நாம் படிக்கும் பொழுது சீக்கிரமாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் சிறப்பான சத்தியங்கள் இயற்கையாகவே முழுமையாகவே எளிதாக நாம் எடுத்துக்கொள்ளும்படி கொடுக்கப்படுகிறதில்லை. கிருபை என்னும் பொக்கிஷத்தை நாம் தேடி முயற்சி எடுத்து பெற்றுக்கொள்வதே தேவனுடைய மனிதர்களின் குணநலன் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
இது எவ்வளவு முக்கியமான அருமையான ஒரு வாக்கியம் இல்லையா? ஏனென்றால் வேத புத்தகமே நம் ஒவ்வொருவரோடும் நம் இருதயத்தோடும் பேசுகிற ஒன்றாயிருக்கிறது. வேறு எந்த புத்தகமும் அவ்வாறு நம்முடன் பேசுவதில்லை. எனவேதான் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாம் குறிப்பாக வேத புத்தகத்தின் வசனங்களையும் அப்படியே ஒவ்வொரு இடத்திலே வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சரி, ஆதியாகம புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்க வேண்டுமென்றால் எந்த இடத்திலே பிரிப்பீர்கள்? முதலாவதாக முதல் 11 அதிகாரங்களையும் ஒரு பகுதியாகவும் 12ஆம் அதிகாரம் முதல் 2வது பகுதியாகவும் நாம் பிரிக்கலாம். இந்த 2 பகுதிகளும் வெவ்வேறு காரணங்களினாலே வித்தியாசமானவைகளாய் இருக்கிறது. முதல் பகுதியிலே சிருஷ்டிப்பிலிருந்து ஆபிரகாம் வரை நாம் பார்க்கிறோம். 2வது பகுதியிலே ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் முதல் பகுதி மிக முக்கியமான கருத்துக்கள் அடங்கியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய சிந்தனையாளர்களும் சிந்திக்கும் அநேக கருத்துக்கள் அங்கே உண்டு. குறிப்பாக சிருஷ்டிப்பு, மனிதனின் வீழ்ச்சி, வெள்ளம், பாபேல் கோபுரம் ஆகியவை. ஆதியாகமத்திலே நாம் சொன்ன அந்த 2வது பகுதியிலே அநேக தனி நபர்களை பார்க்கிறோம். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். அவர் அருமையான குமாரனாகிய ஈசாக்கை பார்க்கிறோம். யாக்கோபை பார்க்கிறோம். யோசேப்பை குறித்தும் அவன் பாடுகளை குறித்தும் அவன் பெற்ற மகிமையை குறித்தும் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் பிரித்தது போல 2 முக்கியமான பிரிவுகள் இருந்தாலும் இன்னும் குறிப்பிடத்தக்க மற்றும் ஒரு பிரிவும் உண்டு. அது காலத்தை பொறுத்தது. கவனியுங்கள், முதல் 11 அதிகாரங்களும் குறைந்தது 2000 ஆண்டுகளும், உண்மையாக சொல்லப்போனால் எத்தனையோ 1000 ஆண்டுகளும் அடங்கியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். 2வது பகுதியான 39 அதிகாரங்களிலே 350 ஆண்டுகளை நாம் கடந்து வருகிறோம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆதியாகமம் 12 முதல் பழைய ஏற்பாடு முழுவதும் மற்றும் புதிய ஏற்பாடு வரையிலான காலம் 2000 ஆண்டுகள் என்று சொல்லலாம். எனவே முதல் 11 அதிகாரங்களை நாம் கடக்கும் பொழுது காலத்தை பொறுத்த மட்டிலே வேத புத்தகத்தின் காலத்திலே பாதி காலத்தை நாம் அங்கே கடந்து விடுகிறோம். இந்த காரியத்தை உங்கள் மனதும் உங்கள் இருதயமும் கவனிக்கும் பொழுது ஏதோ ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் இந்த முதல் பகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் வேதத்தின் அந்த முதல் பகுதிக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறாரா, 2வது பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா என்று சிந்திப்போம் என்றால் 2வது பகுதியையே முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று சொல்லலாம். 1வது பகுதி இந்த பூமியை குறித்தும் சிருஷ்டிப்பை குறித்தும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆனால் 2வது பகுதி மனிதனை குறித்தும் தேசங்களை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. தான் படைத்த முழு உலகத்தை காட்டிலேயும் தேவன் ஆபிரகாமை குறித்து மிக கரிசனை உள்ளவராய் இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவாதி தேவன் தான் படைத்த இந்த உலகத்தை விட உங்களை குறித்து மிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இயற்கையிலேயே இவ்வளவு காரியங்களை படைத்திருக்கிறாரே, ஆகாய மண்டலத்திலே எத்தனையோ காரியங்கள் இவர் படைத்தது இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் விட அவர் உங்களை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கென்று அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற திட்டத்திற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும். சரி, இதை குறித்து மேலும் நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 சுவிசேஷங்களிலே உள்ள 89 அதிகாரங்களிலேயும் மொத்தம் 4 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் முதல் 30 ஆண்டு வாழ்க்கை காலம் சொல்லப்பட்டுவிட்டது. மீதமான 85 அதிகாரங்களிலேயும் அவருடைய 3.5 ஆண்டு கால ஊழியம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 27 அதிகாரங்களிலே அவருடைய வாழ்க்கையின் இறுதி 8 நாட்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிறவர்களாயிருக்கிறோம். அப்படியென்றால் பரிசுத்த ஆவியானவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஆம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி 8 நாட்கள் 27 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவை என்ன? அதுதான் அவருடைய மரணத்தை குறித்தும் அடக்கத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் வாசிக்கும் பகுதி. அதுதான் சுவிசேஷத்தின் முக்கியமான பகுதி.
வேறு வாக்கியங்களிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் நமக்கு சுவிசேஷங்களை கொடுத்திருப்பதின் முக்கிய நோக்கமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கும்படியாகவும், நாம் நீதிமான்களாகும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே பிரதானமானது. இதுதான் மிக மிக முக்கியமான சத்தியம். ஆதியாகமம் தான் வேத புத்தகத்தின் விதை பகுதி என்று சொல்லலாம். இங்கேயே நாம் எல்லாவற்றின் ஆரம்பத்தையும் அதற்கான காரணத்தையும் அனைத்தின் பிறப்பிடத்தையும் குறித்து பார்க்கிறோம். ஒரு ரோஜா மலரின் அழகிய மொட்டு போல ஆதியாகமம் இருக்கிறது. ஏனென்றால் இது விரிந்து திறக்கும் பொழுதுதான் வேதத்தின் மற்ற பகுதிகளும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியமானது ஒரு சிறு உயிர் அணுவை போல் அங்கே இருக்கிறது. ஆதியாகமத்தை பகுதி பகுதியாக நாம் பிரிக்க வேண்டுமென்றால், குறிப்பாக குடும்பங்களின் அடிப்படையிலே நாம் பிரிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை வானமும் பூமியும் உண்டான சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை ஆதாமின் சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரை நோவாவின் சந்ததியை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை நோவாவின் குமாரரின் சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12 வசனங்களிலே சேமுடைய குமாரரின் வம்சத்தை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை தேராகுவின் வம்ச வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை இஸ்மவேலின் வம்சத்தை குறித்து பார்க்கிறோம். கவனியுங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19 முதல் 35ஆம் அதிகாரம் 29 வரை ஈசாக்கின் சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை ஏசாவின் சந்ததிகளை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 37:2 முதல் 50:26 வரை யாக்கோபின் வம்சங்களை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் குடும்பங்களின் புத்தகம் என்று சொல்லலாம். இது மிக அற்புதமான புத்தகம். இப்பொழுது நாம் பிரித்த பகுதிகள் மட்டுமல்லாமல் இன்னும் சிறிய சிறிய பகுதிகளாகவும் ஆதியாகமத்தை நாம் பிரிக்கலாம். அதை நான் ஒவ்வொன்றாக சொல்லுவேன் என்றால் உங்களால் எழுதி கொள்ள முடியாது. இந்த விவரங்கள் உங்களுக்கு தேவையென்றால் தயவு கூர்ந்து நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். இங்கே அண்ட சராசரங்களும் படைக்கப்பட்டதை குறித்து, பூமியை குறித்து, பகல் இரவு என்றும் நாள் 1, நாள் 2, நாள் 3 என்று பிரிக்கப்படுவதையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியங்கள் படைக்கப்பட்டது என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். மிருகங்களுடைய வாழ்க்கை, மனிதனுடைய சிருஷ்டிப்பு, இவற்றையும் நாம் கவனிக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுவரை உலகத்திலே கூறப்பட்டுள்ள எல்லா வாக்கியங்களிலேயும் மிகவும் சிறப்பான ஒரு வாக்கியம் இது என்று சொல்லலாம். அதே சமயம் நாம் வாழும் இந்த காலத்திலே சவாலை சந்திக்கும் ஒரு வாக்கியமும் இது என்று கூறலாம். சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு இருக்கிற ஒரு வாக்கியம் இதுதான். இதை தவிர மற்ற பகுதிகளிலே நாம் மிருகங்களை சிருஷ்டித்ததை குறித்தும் மனிதனை சிருஷ்டித்ததை குறித்தும் பின்னால் வரும் வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை பரிபூர்ணமாக கூறும் முக்கியமான வசனம் இதுதான். இது மிகவும் சுருக்கமான கதை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஒரு நாள் பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் தனது நிருபர்களிலே ஒருவர் எழுதி கொண்டு வந்த காரியத்தை வாசித்து பார்த்துவிட்டு, இந்த காரியத்தை நீங்கள் சுருக்கமாக எழுதியிருக்கலாமே, இத்தனை வார்த்தைகள் எதற்கு என்று சொல்லிவிட்டு, ஆதியாகமத்திலே உலக சிருஷ்டிப்பை குறித்தே 272 வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் கூறினாராம். அதை கேட்ட அந்த நிருபர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? சரி, நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனாலும் மேலும் 200 வார்த்தைகளிலே அதிகமாக விளக்கி சொல்லியிருப்பார் என்றால் இன்றைக்கு உலகத்திலே காணப்படும் எத்தனையோ வேற்றுமைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் இடமில்லாமல் போயிருக்குமே என்று கூறினாராம். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு சிருஷ்டிப்பை குறித்து சுருக்கமான ஒரு காரியத்தை தான் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியை அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே என்ன எண்ணியிருப்பார் என்ற கேள்வி நமக்கு எழும்புகிறது. வேத புத்தகத்தின் ஆக்கியோனின் எதிர்பார்ப்பு அல்லது வேத புத்தகத்தை எழுதியதின் காரணம் என்ன?
உலக அமைப்பை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நமக்கு எழுதப்பட்டதா? இந்த பகுதியை குறித்து அநேக கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் இருக்கிறது. முன்பொரு காலத்திலே கலிபோர்னியா என்று சொல்லப்படும் இடத்திலே பள்ளி பிள்ளைகளுக்கு உலகம் உருவாக்கப்பட்ட இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற பகுதி பாட புத்தகத்திலே இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதை குறித்து சிறப்பான ஊழியர்கள் கூட சந்தோஷமடையவில்லை. ஏன் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன காரியம் இதுதான். அதாவது, இந்த சத்தியம் பாட புத்தகத்திலே இணைக்கப்பட்டாலும் இதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருடைய குணநலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது என்று கூறினார்கள். ஆம், அவர்கள் சொன்னது உண்மைதான். பாட புத்தகங்களிலே இது சேர்க்கப்பட்டிருந்தாலும் இதை கற்றுக் கொடுக்கும் அளவு விசுவாசிகளான ஆசிரியர்கள் இல்லை. பொதுவாக பள்ளிகளிலே கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களிலேயே ஒரு சிலரே இந்த சத்தியத்தை மாணவ மாணவியருக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். சிருஷ்டிப்பை குறித்த இந்த சத்தியமானது அநேக வேறுபட்ட கருத்துக்களையும் உருவாக்குகிறதாயிருக்கிறது. மனிதன் அநேக காரியங்களிலே தனது கற்பனைகளிலே சிந்திக்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய தெளிவான சத்தத்தையும் அமிழ்த்துகிறதாயிருக்கிறது. சிருஷ்டிப்பின் சத்தியத்தை குறித்து குறிப்பாக 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. கவனியுங்கள். விஞ்ஞானத்தின் கணிப்புப்படி இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட மக்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக தேவன் இப்படித்தான் செய்திருப்பார் என்று நாம் நினைக்கிறோம் என்று விஞ்ஞானத்தையும் வேதத்தையும் முடிச்சு போட அவர்கள் கொடுத்த ஆலோசனையான கருத்துக்கள். இந்த இரு கூட்ட மக்களுமே தேவன் யோபுவினிடத்திலே கேட்ட கேள்வியை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தேவன் என்ன கேட்டார்? யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. சரி, வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் மனிதனை பார்த்து உலகத்தின் ஆரம்பத்தை குறித்து நீ ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் இந்த பூமிக்கு நான் அஸ்திபாரமிட்ட பொழுது நீ எங்கே இருந்தாய் என்று உனக்கே தெரியாது என்று சொல்கிறார். ஆம், உலகம் எவ்வாறு உருவானது என்பதை குறித்து பல கருத்துக்கள் உலகத்திலே நிலவலாம். அவை எல்லாவற்றையும் 2 கூறுகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று சிருஷ்டிப்பு, அடுத்தது இப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து கணிப்பு. எல்லாமே இந்த 2லே ஒன்றின் அடிப்படையிலே தான் இருக்கிறது. உலகம் தானாகவே உண்டானது என்ற கருத்தை பழங்கால விஞ்ஞானிகளும் இக்காலத்து விஞ்ஞானிகளும் அநேகர் நிராகரிக்கிறார்கள். எனவே உலகம் தானாக உண்டானதை குறித்து 2 4 என்று சொல்வது போல நாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற சிருஷ்டிப்பின் வரலாறு. இதை நாம் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அதை சிருஷ்டித்த விதத்தை குறித்து நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தினாலே மட்டுமே நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எபிரேய ஆக்கியோன் விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த பிரச்சனையானது இன்றைக்கும் நிலவி வருகிறது. ஒன்றுமில்லாததிலிருந்து எப்படி இவையெல்லாம் உருவாக முடியும்? இதற்கான விடையை நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் விசுவாசத்தினாலே தான் சொல்ல முடியும். நீங்களே யூகத்திலே எதை சொன்னாலும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும். இதை குறித்து யார் யார் என்ன கூறுகிறார்கள் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திக்கப் போகிறோம். சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்த சத்தியங்களின் அடிப்படையிலே 2 காரியங்களை உங்கள் முன்னாலே நான் தெளிவாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் படைத்திருந்தாலும் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரை குறித்தும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார். நீங்கள் எந்த ஊரிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேவன் உங்களை குறித்தும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொண்டு விட்டீர்களா? இதுதான் முக்கியமான கேள்வி. இரண்டாவதாக, நான் வாசித்தது போல தேவனே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான்
மற்ற பகுதிகளை விசுவாசிப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. எனவே இந்த அடிப்படை விசுவாசத்தோடு வேத வசனத்தை நாம் அணுகுவோம் என்றால், வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் இன்னும் அநேக சத்தியங்களை நமக்கு முறையாக கற்றுக் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏற்கனவே நான் கூறியது போல நாம் தொடர்ந்து ஆதியாகமம் முதல் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போவதனாலே அநேக புதிய விசுவாசிகளை இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும்படியாய் நீங்கள் வழிநடத்துங்கள். கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சியாயிருக்கிற அநேகருக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை ஒரு திட்டமிட்டு ஒரு நோக்கத்தோடு உருவாக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து இவ்வளவு காரியங்களை உருவாக்க உம்மாலே முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் விசுவாசிக்கும் கிருபையை நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தை நீர் படைத்திருந்தாலும், உலகத்திலே எத்தனையோ இயற்கையை நீர் படைத்திருந்தாலும், உலகத்திலே நீர் வாழும்படியாய் சிருஷ்டித்த மனிதனே முக்கியமானவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திட்டத்திலே மிக முக்கியமானவர்கள் என்ற உணர்வோடு கூட தொடர்ந்து உம்மோடு நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாய், ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாய், உம்முடைய சத்தத்தையும் உம்முடைய சித்தத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் ஆதியாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பகுதிகள் மூலமாகவும் நீர் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு அர்த்தமும் நோக்கமும் உண்டு என்பதை பரிபூர்ணமாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.